தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 3 அமைச்சர்கள் அமைச்சரவையிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். சில அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்பு, சில அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் மாற்றம் என்றெல்லாம் வந்திருக்கக்கூடிய இந்த அமைச்சரவையில் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு அப்படிங்கிறது ஒன்று. மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். நாம் அவருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்ந்து, இந்த அமைச்சரவை மாற்றம் ஏன், இந்த அமைச்சரவையில யார் யாருக்கு என்னென்ன இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, உள்ளே வெளியே யார் உள்ளே யார் வெளியே உள்ளிட்டவற்றை விரிவாக பேசுவதுதான் இந்த காணொலியினுடைய நோக்கம். சோ அந்த விதத்துல எந்தெந்த அமைச்சர்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம விரிவா வீடியோக்குள்ள பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. உங்கள் ஆதரவு தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்னைக்கு நம்ம இந்த கண்டென்ட்குள்ள போகலாம். 3 அமைச்சர்கள் அமைச்சரவையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். பால்வளத்துறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் அவர்கள், அதே மாதிரி சிறுபான்மை நலத்துறையினுடைய பொறுப்பை இருந்த செஞ்சி மஸ்தான், அப்புறம் திரு க ராமச்சந்திரன் உள்ளிட்ட 3 பேரும் அமைச்சரவையிலிருந்து வெளியில் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அமைச்சரவை பட்டியலில் இருந்து. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு நீங்க 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லையா, 118 பேருக்கு மேல எம்எல்ஏக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஆட்சி அமைக்கலாம். அந்த அடிப்படையில இன்றைக்கு தனித்த பெரும்பான்மையோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது. அமைச்சரவையில் எத்தனை பேர் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதோட ஹையஸ்ட் லிமிட் 35. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை 35 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். 35க்கு மேல புதிதாக எந்த அமைச்சர்களையும் சேர்ப்பது அப்படிங்கிறது சட்ட ரீதியாக அதுல வாய்ப்பில்லாத இடங்கள். அப்ப 35னா 35 ஃபுல்லு. சோ அமைச்சரவை ஃபுல். அப்ப நீங்க யாரையாவது உள்ள புதுசா இன்க்ளூட் பண்ணணும்னா யாரையாவது உள்ள இருந்து என்ன செய்யணும், வெளியில எடுக்கணும். அப்படி புதிதாக உள்ள இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு முதலமைச்சர் நினைத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆவடி நாசர் அவர்களை புதுசா இன்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சாரு. ஏற்கனவே அமைச்சராக இருந்து அவருடைய அமைச்சர் பொறுப்பு யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா பிரித்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. மதுவிலக்கு மற்றும் மின்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர் பிணையில் வந்திருக்கிறார். சோ அவரு மீண்டும் அமைச்சராகிறார். இதுல ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவர்களுடைய இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. புதிதாக ஒருவர் அமைச்சரவைக்குள் கொண்டு வரப்படுகிறார். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு கோவி செழியன் அவர்கள். திரு கோவி செழியன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய முன்னணி தலகர்த்தர்களில் ஒருவர். சிறந்த கொள்கைவாதி. நீண்ட நெடுங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். சாதாரண ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஒருவர். ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதி, விளிம்புநிலை மக்களினுடைய பிரதிநிதி. அவர் இப்ப அரசு கொறடாவாக இருக்கிறார். அரசு கொறடாக்கள் தான் சட்டப்பேரவையில் உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கோரும் தீர்மானம் வருது, நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது, அல்லது ஏதேனும் மசோதாக்களின் மீது முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லின பொழுது எம்எல்ஏக்களுக்கான உத்தரவை பிறப்பிக்கக்கூடியவர் அரசு கொறடா. சோ அரசு கொறடாவாக அவர் இருக்கிறார். இப்ப அவர் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர் அமைச்சரவைக்குள் கொண்டு வரப்படுகிறார். அவருக்கு என்ன அமைச்சரவையில் என்ன பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது அப்படிங்கறதா இப்போ மிக முக்கியமான ஒரு செய்தி. என்ன அப்படின்னா, அவருக்கு உயர்கல்வித்துறை திரு கோவி செழியன் அவர்கள் வசம் கொடுக்கப்பட இருக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சராக இப்பொழுது இருப்பவர் மரியாதைக்குரிய ஐயா பொன்முடி அவர்கள். சோ பொன்முடி அவர்கள் அவருடைய இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பொன்முடி அவர்களுக்கு வனத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சோ உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களுக்கு வனத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. உயர்கல்வித்துறைக்கு புதிதாக அமைச்சரவைக்குள் வர இருக்கக்கூடிய கோவி செழியன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த மெய்யநாதனுக்கு இதெல்லாம் சப்ளிங். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறையினுடைய அமைச்சராக இருந்தார்ல ஏற்கனவே ராஜகண்ணப்பன், அவருக்கு காதி மற்றும் பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப பால்வளத்துறை அமைச்சராக ஏற்கனவே இருந்த மனோ தங்கராஜ் தான் பால்வளத்துறை அமைச்சரவையில் இருந்து வெளியில் எடுக்கப்பட்டிருக்கார். உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்போ பால்வளத்துறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் இருந்து வெளியில் எடுக்கப்பட்டு விட்டார். அந்த துறை ராஜகண்ணப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கு மனித வள மேம்பாட்டுத்துறை கொடுக்கப்படுகிறது. மனித வள மேம்பாட்டுத்துறைக்கு முதலாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த, அதுவும் பெண், ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் இருந்தார், பெண் அப்படிங்கிற அடிப்படையில இவர் தான் முதல் முறையாக மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு அமைச்சராக பதவியேற்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் அமைச்சர் அப்படிங்கிறது கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கு அந்த பெருமை அவரை சாருகிறது. சோ அந்த அளவுல இந்த அமைச்சரவையில எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சப்ளிங் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான 2 விஷயம் கோவி செழியன் அவர்கள், அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக
பொறுப்பேற்கிறார். அதே மாதிரி கைல்வெளி செல்வராஜ் அவர்களுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை ஒரு பெண் அமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தங்கம் தென்னரசு ஏற்கனவே நிதி மற்றும் வந்து சுற்றுச்சூழல் துறை அதோட சேர்த்து சுற்றுச்சூழல் துறை வந்து அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ வந்து ஏற்கனவே தங்கம் தென்னரசுல வந்து இப்போ வந்து மின்துறை இருக்கிறது. அப்ப மின்துறை வந்து அவரிடமிருந்து இப்ப மீண்டும் யாருக்கு கொடுக்கப்படும்? நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் ஏற்கனவே மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு துறையினுடைய அமைச்சராக இருந்தார். சோ இதுல மின்சாரத்துறை மட்டும் செந்தில் பாலாஜியிடம் கொடுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது. மதுவிலக்கும் சேர்த்து கொடுக்கப்படலாம்னு ஒரு செய்தி வருகிறது. எனக்கு தெரிந்த அடிப்படையில் மின்துறை மட்டும் அவரிடம் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. சோ மின்சாரத்துறை வந்து தங்கம் தென்னரசுடன் வந்து யாருக்கு போகும்? நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு போகும். சோ செஞ்சி மஸ்தான் அமைச்சரவையிலிருந்து வெளியில் எடுக்கப்பட்டிருக்கிறார். செஞ்சி மஸ்தானுக்கு பதிலாக ஆவடி சாமு நாசர் அமைச்சரவையிலிருந்து வெளியில் எடுக்கப்பட்ட ஆவடி சாமு நாசர் அவர்கள் மீண்டும் அமைச்சரவைக்குள் கொண்டு வரப்படுகிறார். சோ அவர் சிறுபான்மை நலத்துறை அவரிடம் கொடுக்கப்படலாம். இன்னொரு அமைச்சர் வெளியில் எடுக்கப்பட்டார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு கே ராமச்சந்திரன் அவர்கள். சோ ராமச்சந்திரன் வந்து அமைச்சராக இருந்தார். அவர் அமைச்சரவையிலிருந்து வெளியில் எடுக்கப்பட்டார். அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்படுது அப்படின்னா கோவிச்செலியின் அரசு கொறடாவா இருந்தார்ல, அவர் அரசு கொறடாவாக இருந்து அமைச்சராகிறார். சோ அமைச்சராக இருந்த கே ராமச்சந்திரன் அரசு கொறடாவாக மாறுகிறார். சோ அவர் வெளியில் எடுக்கப்பட்டு அவருக்கு அரசு கொறடா அப்படிங்கிற பொறுப்பு கே ராமச்சந்திரனுக்கு கொடுக்கப்படுகிறது. சோ இதுதான் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மாற்றம். இதை தவிர மிக மிக முக்கியமான மாற்றம் அப்படிங்கிறது மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அவர் வந்து மூத்த அமைச்சர்களுடைய எந்த துறைகளும் வந்து அவரிடமிருந்து பறித்து அல்லது அவரிடமிருந்து பகிர்ந்தளிக்கப்படுகின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்லாம் வந்து ஊடகங்கள் கடுமையா வந்து வதந்தியை பரப்பினார்கள். ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. அவருமே அதை வந்து விரும்பல. மூத்த அமைச்சர்களிடம் இருக்கக்கூடிய இலாக்காக்கள் அவரிடமிருந்து எடுத்து உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கப்படும் என்று ஊடகங்கள் வதந்தியை பரப்பினார்கள். ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. மூத்த அமைச்சர்களிடம் இருக்கக்கூடிய தொகுதிகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே பெறுவதில் பெரிய அளவுல அவருக்கும் அதுல வந்து உடன்பாடு இல்லை என்பதாகத்தான் நமக்கு கிடைத்த செய்திகள் சொல்லியது. அந்த அடிப்படையில் அவர் வந்து ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார். கூடுதலாக இந்த சிறப்பு திட்டத்துறை அதனுடைய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. அந்த பொறுப்போடு சேர்த்து அவர் துணை முதலமைச்சர் பொறுப்பையும் வந்து என்ன செய்வார்? ஏற்று மிகச் சிறப்பாக செயல்படுவார் என்று நம்ம வந்து அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுவோம். இப்ப இதுல என்ன கேள்வி வருதுன்னா, பார்த்தீர்களா வாரிசு அரசியல் இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வரப்பட்டது வாரிசு அரசியல். அவர் வாரிசானா ஆமாங்க அவர் வாரிசு தாங்க. அவரு பெரியாரின் கொள்கை வாரிசு, அண்ணாவின் கொள்கை வாரிசு, கலைஞரின் கொள்கை வழிப்பேரன், கொள்கை பேரன் தான். நீங்க வெறும் வாரிசுங்கிற அடிப்படையில் யாரையுமே எங்கேயுமே கொண்டு வந்து அப்படிலாம் நிப்பாட்டிட முடியாதுங்கிறது எத்தனை பேருக்கு எவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. நீங்க கலைஞருக்கு ஸ்டாலின் மட்டுமே வாரிசு அல்ல. ஆனால் ஸ்டாலின் தான் கட்சியை தலைமை ஏற்க வந்தார். ஏன் அப்படின்னா அப்படிலாம் சும்மா வந்து வரலாறோ அல்லது ஒரு கட்சியோ வந்து அப்படிலாம் அனுமதிச்சிடாது. அதற்காக கடுமையாக உழைக்கணும். அதற்காக கடுமையா வந்து என்ன சொல்றது? பெரும் தியாகங்களை செய்திருக்கணும். பெரும் தியாகங்கள் அப்படின்னு பல பேருக்கு கோவம் வந்துட்டு என்ன ஸ்டாலின் அப்படி தியாகம் செய்தார் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டாலின் என்ன தியாகம் செய்தார்னா கல்யாணமாகி திருமணமாகி 5 மாதத்துல சிறைவாசம். ஆட்சி கலைக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 5 மாதத்தில் கலைக்கப்படுகிறது. எப்போ ஆட்சிக்கு வந்து 5 மாதத்துல ஆட்சியை கலைச்சிடுறாங்க. ஸ்டாலின் அவர்களை பிடிச்சி சிறையில போடுறாங்க. மிசால அவர் உயிரோட வந்ததே பெருசு. அந்த அளவுக்கு சிறையில வந்து அவர் கொடுமைகளை அனுபவித்தார். அப்போ ஒரு சாதாரண கட்சி தொண்டனை போலத்தான் அவரும் என்ன செஞ்சாரு? சிறையில் வந்து வாடினார். அது நம்ம வந்து சும்மா போற போக்குல ஓகே ஓகே அப்படின்லாம் வந்து யாரும் வந்துட முடியாது. சரிங்க உதயநிதி ஸ்டாலின் என்னங்க செஞ்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் 2019 தேர்தல் ரைட் 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2019 மக்களவைத் தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் என்று 3 தேர்தல்களில் மிக கடுமையாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று அவருடைய பரப்புரையின் மூலம் அவர் ஏற்கனவே சினிமா நடிகர். அவர் வந்து சினிமாவில் அவருக்கு இருந்த ஒரு பரிச்சயம் இருக்குல்ல, அதையும் தன்னுடைய கட்சிக்கு என்ன செய்யறாரு? பயன்படுத்துகிறார். ஸோ அவர் 3 தேர்தல்களில் உழைத்தார். அப்போ கட்சிக்கு அவர் மட்டும் தான் உழைச்சாரா? எல்லாரும் உழைக்கலையா? எல்லாரும் உழைச்சாங்க. ஆனால் இயல்பிலேயே அவர் ஒரு திரைப்படத்துறையிலும் இருந்தவர். அப்புறம் தலைவரினுடைய மகன் அப்படிங்கிற அடிப்படையில இயல்பாகவே தொண்டர்கள் என்ன செய்வாங்க? அன்பை பொழிவார்கள். அது இயற்கை இல்லையா? ஒரு தலைவருடைய மகன் அப்படிங்கும்போது எல்லா தொண்டர்களும் நேசிப்பாங்க. அதுல உங்களுக்கு சிலருக்கு வயிறு எறியறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ரைட்டா? தலைவருடைய
அவங்க வந்து பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய தலைவர், அவங்க பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய தலைவருடைய மகனை அவங்க கொண்டாடுவாங்க தொண்டர்கள். அதுல யாரும் வயிறு எரிஞ்சு ஒண்ணும் ஆக போறதில்ல. அந்த அடிப்படையில அவர் கொண்டாடினார்கள் அவருடைய தொண்டர்கள். சோ அவரும் வந்து ஓகே ஓகே அப்படின்ட்டு வந்து சேர்ல உட்காரல. அவரும் அதற்கு உழைத்திருக்கிறார். கடுமையாக உழைத்திருக்கிறார். நீங்க வந்து ஒரே ஒரு செங்கல வச்சு, ஒத்த செங்கல வச்சு பாஜகவை அவர் என்ன ஆட்டு ஆட்டினார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சனாதனம் குறித்து அவர் பேசினார். ரைட். சனாதனம் குறித்து அவர் பேசியதற்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்துச்சு. இந்தியா முழுக்க எவ்வளவு வழக்கு போட்டது பாஜக. அவர் தலையவே வெட்டுவேன்னா, அவர் நாக்க வெட்டுவேன்னா, ஆனால் அவர் மிக உறுதியாக ஒன்றில் நின்றார். நான் அம்பேத்கர் பேசியதைத்தான் பேசினேன். நான் பெரியார் பேசியதைத்தான் பேசினேன். நான் அண்ணன் திருமா பேசியதைத்தான் பேசுகிறேன். எல்லாரையும் சொன்னார். முத்தமிழ் டாக்டர் கலைஞர், நான் என்னுடைய கருத்தில் பின்வாங்க போவதில்லை அப்படின்னு உறுதியா நின்னார். இந்த உறுதி இந்திய அரசியல்வாதிகளில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? இன்னைக்கு பாஜக வழக்கு போட்ட உடனே அவ்வளவு பேர் பாஜக போய் சரண்டர் ஆயிடுறானா இல்லையா? ஆனால் இந்தியா முழுக்க வழக்கு. இந்தியா முழுக்க வேறொரு நெருக்கடியை கொடுத்தது பாஜக. வட இந்தியாவில் சனாதனத்துக்கு எதிராக பிரைம் மினிஸ்டரே பேசினார். என்ன சொன்னாரு? ஹிந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசிவிட்டார். யாரு? தமிழ்நாடு முதலமைச்சருடைய மகன் அப்படிங்கறத இங்கிலீஷ்ல ஹிந்தியில சொன்னார். ஹிந்தியில சொல்லி அவர் வந்து முக்கிய மந்திரிக்கே பேட்டா அப்படின்னாரு. அவர் வந்து பேசிட்டார். முக்கிய மந்திரிக்கே, தமிழ்நாடு முக்கிய மந்திரிக்கே பேட்டா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முட்டி மோதி பார்த்தார். அப்போ மற்ற ஒரு சில வட இந்திய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில பிரமுகர்களுக்கு கூட என்ன தோணுச்சுன்னா, இவர் ஏங்க இதுல பத்தி எல்லாம் பேசுறாரு, இவர் தென்னிந்தியால பேசுறாரு, இவரோட காங்கிரஸ் கூட்டணி வைத்திருக்கிறது, அதனால் வட இந்தியாவில் காங்கிரசுக்கு பின்னடைவு ஏற்படுமோ என்றெல்லாம் கூட அஞ்சினார்கள் சிலர். ஆனாலும் அவர் தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருந்தார். அந்த உறுதிப்பாடு, அந்த உழைப்பு எல்லாம் சேர்த்துத்தான் ஒருத்தருக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்கிறது ஒன்று. இன்னொன்று, அவர் துறை சார்ந்து செஞ்சதை பாத்தீங்கன்னா, செஸ் ஒலிம்பியாட் போட்டி, ஃபார்முலா 4 ரேஸ் நடத்தியதாக இருக்கட்டும். நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க வந்து வாஜ்பாய் அவர்களோடு திமுக கூட்டணி இருந்துச்சு. கூட்டணியில் இருந்த காலகட்டத்துல ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. குறைந்தபட்ச செயல் திட்ட ஒப்பந்தம். முத்தமிழ் டாக்டர் கலைஞர் போட்டிருந்தார். அந்த ஒப்பந்தத்துல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கக்கூடாது. காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை பாதுகாப்பதற்கு கலைஞர் இங்கே களமாடினார். தமிழ்நாடு இந்தியாவினுடைய தென்முனை, காஷ்மீர் இந்தியாவினுடைய வடமுனை. ஆனால் இந்தியாவினுடைய வடகோடியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு கலைஞர் அன்றைக்கு போராடினார். இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மணிப்பூர் பற்றி எரிஞ்சது. மணிப்பூருக்கு பிரதமரே போகல. பிரதமர் மணிப்பூரை பற்றி பேச மறுத்தார். எதிர்கட்சிகள் பெரும் போராட்டம் செய்த பிறகு நாடாளுமன்றத்தில் அப்பவும் என்ன பேசினார்னு எல்லாருக்கும் தெரியும், அதை விடுங்க. ஆனால் அந்த மணிப்பூர் மக்களுக்காக இங்கிருந்து உதயநிதி ஸ்டாலின் துடித்தார். என்ன சொன்னாரு? ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக நான் சொல்லுகிறேன், மணிப்பூரை சேர்ந்த விளையாட்டு வீராங்கனைகள், வீரர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பாக பெண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். மணிப்பூரில் இருக்கக்கூடிய சகோதரிகள், சகோதரர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தால் தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு எல்லா விதமான பயிற்சியையும் தர தயாராக இருக்கிறது, அவர்களுக்கு பாதுகாப்பு தர தயாராக இருக்கிறது என்று பேசினார். அப்போ கலைஞர் காஷ்மீருக்கான உரிமையை அன்றைக்கு பாதுகாத்து நின்றார். உதயநிதி ஸ்டாலின் மணிப்பூர் மக்களின் உரிமையை பாதுகாப்பதற்கு களமிறங்கினார். அப்போ அவருக்கு ஒரு பறந்துபட்ட பார்வை இருக்குது. தமிழ்நாட்டை தாண்டி ஒரு சமூக நீதிக்கான பார்வை, அதனுடைய தேவையை புரிந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் நீட் விலக்குக்காக ஒரு பெரும் கையெழுத்து இயக்கத்தை நடத்தினார். அதுக்காக ஒரு பெரிய பைக் ரேலியை ஒருங்கிணைத்தார். தமிழ்நாடு மக்களிடம் கொண்டு போய் அத்தனை பேரிடம் அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான வேலைகளை செய்தார். பெரியாரின் பேரன்கள் கோட்சேவின் பேரன்களை எதிர்த்து எங்க குமரி முனையிலிருந்து புறப்படுகிறோம் என்று அவர் புறப்பட்டார். அந்த பைக் ரேலி. பெரியாரின் பேரன்கள் கோட்சேவின் பேரன்களை எதிர்த்து புறப்படுகிறோம். புரியுது அவங்களுக்கு? அப்ப அந்த அளவுக்கு அவருடைய கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறது மிக மிக உறுதியான ஒன்று. அவர் எவ்வளவு தூரம் வந்து இந்துத்துவ சக்திகள் வந்து இதெல்லாம் சொன்னாங்கன்னு தெரியும். அவர் சொன்னார், எஸ், அவர் அளவுல சொன்னார். அவர் அளவுல அவருக்கு என்ன கிடையாது, கடவுள் நம்பிக்கை இல்லை. அந்த கருத்தை ஒரு தெளிவா சொன்னார். சொல்லக்கூடிய தில்லு திராணி இன்னைக்கு எத்தனை அமைச்சர்களுக்கு இருக்குது, எத்தனை அரசியல்வாதிகளுக்கு இருக்குது. அவர்கிட்ட அது இருந்துச்சு. அவரு மற்ற மதத்தினருடைய உரிமைகளையும் மதித்தார்.
அயோத்தியில ராமர் கோயில் கட்டியதுல எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் பாபர் மசூதியை இடித்துவிட்டு அங்கேதான் கட்டுவோம் என்பதில் தான் திமுகவிற்கு கருத்து மாறுபாடு என்று யார் சொன்னார்? உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். இதையே முத்தமிழ் டாக்டர் கலைஞரும் சொன்னார். அப்போ தொடர்ச்சியாக நீங்க வந்து கொள்கை அடிப்படையில் அல்லது அவருடைய துறை சார்ந்து எல்லாவற்றிலும் அவர் சிறப்பாகவே செயல்பட்டிருக்கிறார். மிகச் சிறப்பாகவே செயல்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவருக்கு அந்த கட்சி துணை முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்திருக்கிறது. மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்புக்குரியது, வாழ்த்துக்குரியது. ஏன்னா பல கட்சிகள், பல இயக்கங்கள் அவ்வாறு அடுத்த தலைமையை அடையாளப்படுத்தாமல் போனதால் அந்த இயக்கங்கள் இருக்கிற இடம் இல்லாம போயிருக்கு. இருக்கிற இடம் தெரியாம போன இயக்கங்கள் இருக்கு. தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்ள போராடக்கூடிய இயக்கங்களும் இருக்கிறது. தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்ள போராடக்கூடிய இயக்கமாக இன்றைக்கு அதிமுக மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம் பாஜக. காரணம் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அடுத்த தலைமை யாருன்னு கை காட்டாம போனது. எம்ஜிஆர் அவர்களும் இதே தப்பு பண்ணார் அதிமுக. அது அதிமுக பெருமையா சொல்லிக்கிறாங்க. தொண்டர்களிடமிருந்து ஒருவர் எழுந்து வருவார். தொண்டரிடமிருந்து எழுந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்த பொழுதும் என்ன வந்துச்சு? ஜேஅணி ஜானின்னு பிரச்சனை இருந்துச்சு. அன்னைக்கு ஜானகி அம்மையார் பெருந்தன்மையோட விட்டுட்டு விலகிட்டாங்க. அந்த சண்டைக்குள்ள வரல. அதனால அப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நூலிலை வேறுபாடு எல்லோருக்கும் தெரிந்தது. அதனால அரசு இயந்திரம், ஆட்சி, அதிகாரம் எல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஆதரவு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிடைக்குதா? அந்த ஆதரவு இன்னைக்கு ஓபிஎஸ் கிடைச்சிருக்குதா? கிடைக்காது. டிடி தினகரன் கிடைக்காது. சசிகலாவுக்கு கிடைக்காது. அதிமுகவை பிளவுபடுத்தி துண்டாடி ஒண்ணுமில்லாம ஆக்கி அந்த இடத்துல வளரணும்னு தான் பாஜக துடிக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலை எந்த கட்சிக்கும் வரக்கூடாது. அதனால வாரிசு அரசியல் நீங்க இன்னைக்கு விஜய் பிரபாகரன் யாரு? பலமுறை நம்ம கேட்டோம். அன்புமணி ராமதாஸ் யாரு? தமிழ்நாட்டிலே ஜி.கே. வாசன் யாரு? இல்லையா? எல்லா கட்சியிலும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வாரிசு இல்லை. மரியாதைக்குரிய ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கும் வாரிசு இல்லை. ஒருவேளை இருந்திருந்தால் அவர்கள் அந்த கட்சியை தலைமையேற்றிருக்க கூடும். அது தவறு ஒன்றும் இல்லை. எம்ஜிஆர் அவர்களுக்கு இயற்கை வந்து அடுத்த கட்டமாக என்ன இல்ல அந்த அந்த ஒரு சூழல் அவங்க கட்சியில அமையல. அதிமுக அமையல இல்லையா? அது அது ரொம்ப வந்து இங்க வாரிசு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் நீங்க மதிமுக எடுத்துக்கங்க. இன்னைக்கு துரை வைகோ வந்து முன்னிலைப்படுத்தப்படுகிறார். தவறு இல்லைங்கிற. என்ன தவறு? ஏன் விஜயகாந்த் கட்சியில விஜய பிரபாகரன் வருதுலயும் தவறு இல்ல. அவங்க அவங்க கட்சிக்காக தானே உழைக்கிறாங்க. அவங்க தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் வரட்டும். ஆனா தேர்தலில் ஓட்டு போட போறது யாரு? மக்கள் தானே. மக்கள் வாக்களித்தால் தானே வந்து அவங்க வெற்றி பெற முடியும். அந்த இடத்தில் உதயநிதி ஸ்டாலினாகவே இருந்தாலும் மக்கள் வாக்களிக்கணும். மக்கள் வாக்களிப்பதற்கு இவர்கள் என்ன செய்யணும்? வேலை செய்யணும், தங்களை நிரூபிக்கணும். அதை உதயநிதி ஸ்டாலின் கடந்த காலத்தில் மிக தெளிவாகவே செய்திருக்கிறார். இந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு முறை அவருக்கு உளப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஆதரவு தாருங்கள் என்று வேண்டி கேட்டு அன்போடு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.